வாங்க பரணி எடுக்கல அவங்க பரணி எடுத்துருக்கு ஃப்ளைங் டயர் அதாவது பறக்கும் புலியல் ஃப்ளைங் டயரா மடை நவே விழுந்துருச்சுன்னு சிங்கள ராணுவமா இந்திய ராணுவம்? இந்திய ராணுவம். அதில் வந்து பெண் 2 பங்குகள் எடுக்கப்பட்டது. இது 3 சப்மிஷன் சப்மிஷன் எல்லாம் ஐபிகே எல்லாம் ஐபிகே தான். இந்த ரவுண்ட்ஸ் எல்லாம் அவங்ககிட்ட இருந்தா எல்லா ரவுண்ட்ஸும் இந்தியா இந்த ரவுண்ட்ஸ் வந்து சப்மிஷன் அது மற்ற இது அவங்களோட மேலதிக ரவுண்ட்ஸ் பாக்ஸ் மேகசின் எல்லாம் இருக்குது. மீதி அதில் உள்ள உங்களோட வேலை எல்லாரும் ரவுண்ட் பாக்ஸு
மீதி குண்டுகள் ஆறுறதுன்னு அவனுடைய முகாமண்டை தாக்கின பொழுது நீங்கள் புலிகள் போய் தாக்கி நாங்கள் போய் அவங்களுடைய முகாமண்டை ஐபிஎஃப் முகாமை தாக்கி இதெல்லாம் இவன் நம்புறோம். ஆமாம், அடிக்கடி டிவியில் பிரச்சாரம், அவங்க டிவியில் வானொலியெல்லாம் பிரச்சாரம் பண்ணுறாங்க. எங்கிட்ட லைஃப்லாம் நடக்கிறது, எங்களிடம் வந்து ஆயுதங்கள் பிரச்சனை. ஆனால் இதில் இந்த சீரியஸ் நம்பர் இருக்கு, இதை காட்டினாலும் இதே அவைச்சேர்ந்து எடுக்கப்பட்ட ரைஃபிள் என்ற இதெல்லாம் சப்மிஷன் போட்டார். சிங்காலயத்தை செஞ்சுருவோம். உங்களுக்கு பெருசாக இதெல்லாம் இதுதான் சப்மிஷன். அது 34 இதெல்லாமே சொல்லி கைப்பற்றப்பட்டது. எபிகேப்ல இருந்து இருக்க எக்ஸ்எல்ஆர் இதெல்லாம் எக்ஸ்எல்ஆர் எபிகேப்ல இதெல்லாம் அவனோட சப்மிஷன் தான். அவனோட ஆஃபீஸர்ஸ் பார்க்குற கண் வந்து இல்லை சப்மிஷன் தான். ஐபிஏ ஆஃபீஸர்ஸ் பார்க்குற இதுதான் அவங்களோட சப்மிஷன் தான். இது வந்து அவங்களோட செல்ஃபோட எஸ்எல்ஆர் ஆகும். இது அவங்க பாவிக்கிற கிரனைட். இதான் அவங்க பாவிக்கிற கிரனைட். பிளாஸ்டிக் பிளாஸ்டிக் மாதிரி இதெல்லாம் ஒரு சீரியஸ் நம்பர்லாம் இருக்குது. இதை பார்த்தாலே அவங்களோட அவங்க தேர்க்கு அவங்க உங்ககிட்ட ஆயுதங்கள் பறிக்கிறதாக அங்கே சொல்கிறாங்க. ஆமாம், அப்படித்தான் அவங்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து ஆயுதங்கள். ஆமாம், அதுதான் சரிங்க. அந்த இதில் பிடிச்சி பாதிக்கு போகலாம். அப்படியே இல்லை இப்படி என்ன செய்யணும் முடிவு அந்த அந்த பெருமையெல்லாம் போச்சு. பல நாடுகளை ஜெயிச்சு பாகிஸ்தான் வந்து எவ்வளவு சண்டையில் எவ்வளோ ஆயுதம் காட்டுங்கண்ணே. இந்த மாதிரி ஆயுதங்கள் எல்லாம் வந்து புலிகள் கைப்பற்றி இருக்கிறாங்க இந்திய படைகள். சிம்லா காட்டு இந்திய மக்களுக்கு தெரியும் இதெல்லாம். திரும்பி வருவேன் இப்போ எடுக்க
ரெடி. Good. Mark, change, left, right, left, left, right, left, left, right, left, left, right, left, 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 right, left, left, right, left, left, right, left, left, right, left, 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 right, left, left, right, left, left, right, left, 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 right, left, left, right, left, left, right, left. Last point, one, good. Stand in. चंद्रालन समानांतर कोण आपल्या लेफ्ट राइट टेंशन गुड मार्क चेंज लेफ्ट राइट लेफ्ट लेफ्ट राइट लेफ्ट लेफ्ट राइट लेफ्ट बाव तला तुल्ला கூட பச்சை பிளாங்கா நிமிந்து இருக்கணும் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் நான் பிள்ளையா கவுன் பண்ண போறேன் நீங்க திருப்பி செய்ய போறீங்க நான் பிள்ளையா கவுன் பண்ண போறேன் நீங்கள் திருப்பி செய்ய போறீங்க left right left 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 last shot 1 2 Sunday deep easy இப்படி கம்ப்ளீட்டாக தீப்பிடிச்சு எரிஞ்சு மரங்கள் கருகிறது. இப்படி எல்லாம் நிறைய விழுந்திருக்க. எவ்வளோதான் செல் அடிச்சிருப்பான் டெய்லி ஒரு நாளைக்கு. இடத்துல விழுந்தா ஒன்றும் செய்ய இயலாது. இப்போ 2-3 நாளைக்கு robot ya. Robot accident ஆயிட்டாங்க.
என்ன விடியும் தலையில புரண்டை போட்டுட்டாங்களே எடுத்தாச்சா? ஆமா அதோட தான் ஏகிட்டு போனான். ஏ பயலே வளராது கட்டையாக இது என்ன சங்கியம் ரொம்ப நன்றி டாக்டர். அண்ணன் கிட்டவர்களே, இந்த சந்தோஷம், இந்த ஒரு கொண்டாட்டம் 10 நாள் 3 நேரம் சாப்பிடும் போதும் நடக்க முடியுது. கருந்தல் கண்ணாயிரம் கூப்பிடுவோம். ஏதோ ஒரு பேர் மாத்தி கூப்பிட்டுருவாங்க, கருந்தல் கண்ணாயிரம். நீங்க நேரத்துக்கு அதான் நடச்சுன்னா இன்ஸ்பெக்டர் சுட்டு ஜீப்ல வருவாங்க, டவுனுக்கு வருவாங்க. நானும் வரணும் அழைச்சிட்டு அவங்களோட வாங்கியா அதே போயிட்டு அவன் கறந்தது 2 காரை விட்டுட்டு அவன் ஓடினது, உங்களை விரட்டி வந்தது, அப்புறம் அவன் ஓடிட்டது. அன்னையும் 15 உள்ள எடுக்காதே. சரி அப்படி வச்சு பிரின்சிபால் வரங்குள்ள இந்த வேலைகளை சீக்கிரம் முடியுங்க. சூரியன் செங்குத்துவன் அழகுன்றான். மேமலையில கல் கிடைக்கலன்னா இங்க வந்துதான் இவ்வளவு பெரிய காமெடி வேலைகள், மிஸ்டேக் வேலைகள் அவர் செய்யறாரு. தெரியும். 2 பேர் தனியா எடுத்திருக்கீங்களா? வாங்க எடுத்துனாங்க. நான் தேவர்கிட்ட கேட்டேன், 6 மணிக்கு எழுப்ப சொல்லியிருக்காங்க, நைட்ல லேட்டா படுத்தாங்க. சரிப்பா, திரும்ப இந்த 5 மணிக்கு இதெல்லாம் குடிச்சாச்சு தேனெல்லாம், அப்ப என்ன 6 மணிக்கு எழுப்புங்கன்னு படுத்தோம். நைட் முடிக்கிறது 5 ரவுண்டா? சரி என்னதுக்கு மறந்தியா? அவதான் சரி சிவன் தான் பாட்டுறாங்க. படமே வந்திருக்காது, நல்லா இருக்கும்.
இதான் பாய்க்கிறேன் ரேபேண்ட் பாய்க்கிறேன் ரேபேண்ட் வச்சிருக்கிறேன் இப்போ இல்லை எங்கேயோ போய் மிஸ் பண்ணிட்டேன் எனக்கு முதல்ல வச்சுருந்தேன் நான் சங்கராஜ் வச்சிருக்கிறேன் இடையில எங்கேயும் போடுங்க போடுங்க இதண்டு மேலே ஹாவுக்கு மேலே வாக்க பிரச்சனை இல்லை கொஞ்சம் கிலோ எடுத்துக்கோங்க கண்ணாடி அது கொஞ்சம் கிலோ எடுக்கும் இப்படியா ரைட் இப்படி எடுத்தா வரையாதா இதுதானே இப்படி தானே இப்போ கொஞ்சம் தான் தானே ஏதாவது ஒன்று அவரும் நல்லா வரேன் இல்லையா கொஞ்சம் கொஞ்சம் முன்னுக்கு எங்கே பர்சன் தான் ஒரு சாமானியம் நீங்கள் கொண்டு போக டக்கு அன்னைய நான் ஒரு சிஎம்மா வந்தாலும் வச்சு காட்டலாம் வந்து வாங்க என்ன பிரச்சனை நான் தான் இந்த கொஞ்ச நாள் இந்தியா ஜனாதிபதி நான் இப்போ கொண்டு சாப்பிட்டு வந்தேன் எந்த இவங்க மூச்சியில் பார்ப்போம் என்ன ஃபுல்லாக புரிஞ்சுவாங்க பார்ப்போம் கடாவி நாடகத்தை இப்போ விட போடுறது கடை ஓட்டிட்டு நிக்கிறேன் அழ பார்க்குறான்டா ஏன்னா நான் முதல்ல கூட பார்த்து அழகு வாங்கிக்கிறது நான் எக்ஸ்ட்ரா இருந்துட்டேன் என்ன போகுது இல்லை சொன்னோம் பேச்சு பார்த்து எங்கடா அவனை உடக்குற கொண்டு போக விடாது பாடுவோம் கூட ஈழ நாட்டு பிரதிநிதியாக ஐநா சபைக்கு நாங்கள் சிறப்பு பிரதிநிதியாக இருப்போம்னு சொல்லுங்க. அது வேடிக்கைக்கு சொன்னா கூட தப்பு இல்லை. இந்த போட்டுக்க ஹெலிகாப்டர் சத்தம் தானே? ஆமா வேடங்கள் எடுக்கும். ரெண்டு கைட்டு தானே? நீங்க இந்த இருக்குமாண்டே எய்ம் பண்றீங்க இல்லையே அது பக்கம் போய் அதோட இடத்துக்குள்ளே நிற்கக்கூடாது கடையில் வாங்க வெயில் அதை தூக்கிப்பிடிங்க. அங்கிட்டு போய் அடிங்க, இதுக்கிட்ட வச்சு அடிக்கிறாரு. எல்லாம் ஒண்ணு வாங்க. தூக்கி வாங்க. என்ன செய்யணும்? உப்பை தண்டு வேணாம் உடனே இதே மாதிரி இன்றைக்கு நிற்கும் பாருங்க. அவரை பார்க்குது பழகிட்டு இருக்காரு சின்ன குட்டி எங்க அவர் மாதிரி தான் இவர் வந்தவன் சாடி அப்படி அதில் விடுங்க என்ன பாட்டி ஓ அடிக்கும் பிரான் இது கீழே விடுங்க.
கடிச்சு தள்ளி விட நல்லா நல்லா இருக்கு டேக்கியா வாசம் அடிக்கிறாங்க ஷாம்பு பார்த்து Ow! 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 With that pen. Ow! Ow! குதிக்கும் பாருங்க Oh. Nahida? Yeah. எனக்கு இது பிடிக்கல இதுன்னு வந்து செல்ல பிள்ளையா தான் இருந்ததானே இது என்ன வந்து இடையில வந்து கட்டி ஒன்று கொடுப்பியோ தங்களுடைய விலை மதிக்க முடியாத உயிர்களை தியாகம் செய்து இந்த மண்ணில் விடுதலை உணர்ச்சியை ஜீவ ஊற்றுக்களால் நிரந்தரமாக தேக்கி தியாகிகள் அனைவருக்கும் என்னுடைய தலைதாழ்ந்த வணக்கத்தையும் அஞ்சலி முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கடந்த 10 தினங்களாக இந்த அடர்ந்த காட்டுக்கு மத்தியில் ஈழ விடுதலை இயக்கத்தின் ஒப்பற்ற தலைவரும் விடுதலை புலிகள் இயக்கத்தின் உலகமெல்லாம் வாழுகின்ற தமிழர்களின் நெஞ்சிலே மிக்க இடத்தை பெற்றிருக்கிறவருமான பிரபாகரன் அவர்களுடைய தலைமையில் களத்திலே நிற்கின்ற உங்களுடைய நிலைமைகளை நேரில் காண்பதற்காக இதுதான் இயற்கை சூழ்நிலை. ஒரு பக்கத்திலே கானகத்தினுடைய விலங்குகளின் குறுமல், இன்னொரு பக்கத்திலே அந்த விலங்கிலும் கேவலமான படையெடுப்பில் ஈடுபட்டிருக்கக்கூடிய இந்திய ராணுவ விமானங்களில் இந்த சத்தங்களுக்கு மத்தியிலே தான் நீங்கள் இங்கே களத்தை அமைத்திருக்கிறீர்கள். உலகத்தில் எத்தனையோ விடுதலை இயக்கங்கள் துவங்கி இருக்கின்றன.
ஆனால் விடுதலை புலிகள் இயக்கத்துக்கு நிகரான ஒரு இயக்கம் வரலாற்றிலே தோன்றியதில்லை என்று நான் நாடாளுமன்றத்திலே பேசியிருக்கிறேன். லண்டன் நகரத்திலே நடைபெற்ற மாநாட்டிலே பேசியிருக்கிறேன். உலகத்தின் பல்வேறு நாடுகளிலே தமிழர்கள் மாநாடுகளிலே கலந்து கொண்டு பேசிய போது சொல்லியிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு நேரடியாக உங்கள் மத்தியிலேயே பேசுகிறேன். உங்களின் சகோதரனாக, உங்கள் துக்கத்திலே பங்கெடுப்பவனாக, உங்களுடைய துன்ப துயரங்களிலே ஈடுபாடு கொண்டவனாக, சுதந்திர தமிழீழத்தினுடைய கொடி பட்டொளி வீசி பறக்கின்ற நாளை எதிர்பார்க்கக்கூடிய உங்களில் ஒருவனாக இப்பொழுது நான் இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினராக நான் கடந்த 11 வருட காலமாக டெல்லி பாராளுமன்றத்தில் நான் என்றைக்கு இயக்கத்தின் உயிர் கொள்கைகளை அறிந்தேனோ அந்த காலம் ஏறத்தாழ ஒரு 14-15 ஆண்டு காலமாக இயக்கத்தின் தலைவரை சந்திப்பதற்கு முன்பிருந்தேன் நான் ஏற்படுத்திக் கொண்ட பாசம் அது வளரும் பிறையாகவே வளர்ந்து வந்தது. எந்த காலகட்டத்திலும் கடுகளவு வேறுபட்ட உணர்ச்சிக்கு இடம் கொடுக்காமலேயே களத்திலே நிற்கின்ற புலிகளின் மீது கொண்ட அளவிடற்கறியாத பாசத்தோடு நான் பணியாற்றியிருக்கிறேன். இன்றைக்கு தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற கலைஞர் கருணாநிதி அவர்களினுடைய நல்லெண்ணங்களை சுமந்து கொண்டு இங்கே நான் வந்திருக்கிறேன். புலிகளுக்கு தோழனாக, புலிகளுக்கு நண்பராக வந்திருக்கிறேன். புலிகள் என்று ஏன் இந்த அமைப்புக்கு பெயர் சூட்டினார் என்று நான் ஒரு முறை சகோதரர் பிரபாகரன் அவர்களை என் இல்லத்திலே வைத்து பேசிக் கொண்டிருந்த பொழுது கேட்டேன். ஒரு ஆண்டுகள் அப்பொழுது சொன்னார், கடல் கடந்த நாடுகளிலே எல்லாம் வெற்றி கொடி ஏந்திய சோழ சாம்ராஜ்யத்தினுடைய மகத்தான கொடி புலிக்கொடி, சிங்களவர்களை வென்ற கொடி, தரணியெங்கும் தமிழனுக்கு பெருமை தேடித் தந்த கொடி, அந்த கொடி எவருக்கும் தலை தாழ்ந்ததில்லை, தோற்றதில்லை என்ற உணர்வோடு நான் புலிக்கொடியையும் தேர்ந்தெடுத்தேன். என் அமைப்புக்கும் புலிகள் என்று பெயரிட்டேன். கீழ்த்திசை நாடுகள், தென்கிழக்காசிய நாடுகள் எங்கும் இந்த கடல் புலிக்கொடியினுடைய ஆதிக்கத்துக்கு கீழே இருந்தது. அந்த புலிக்கொடி 1000 ஆண்டுகளுக்கு பின்னால் அதே கொடியின் கீழே இருந்து போராடுகிற நேரத்தில் 20ஆம் நூற்றாண்டினுடைய நவீன ஆயுதங்களை கையிலே எடுத்துக்கொண்டு எங்களுடைய தாயகத்தினுடைய உரிமைக்காக நாங்கள் போராடுகிறோம் என்ற முத்திரையை பதிப்பிக்கின்ற வகையிலேதான் புலிகளோடு நீங்கள் தூக்குகின்ற துப்பாக்கியினுடைய வரைபடமும் அதிலே பதிக்கப்பட்டிருக்கின்றது. புரட்சி கவிஞன் பாரதிதாசன் சொன்னார், பூட்டிய இருப்பு கூட்டின் கதவு திறக்கப்பட்டது, சிறுத்தையே நீ வெளியில் வா. புலிகள் என்ற அமைப்பு தோன்றாத காலத்திலே அவர் தமிழனுடைய விடுதலை உணர்ச்சியை பறைசாற்றுகின்ற கவிதைகளை படைக்கிற பொழுது அவன் சொன்னான், எலியென உனை இகழ்ந்தவர் நடுங்க, புலியென செயல் செய்ய புறப்படு வெளியில். இங்கு உன் நாட்டுக்கு இடி கழுதை ஆட்சியா, சிம்புட் பறவையே சிறகை விரி எழு என்று அவன் பல ஆண்டுகளுக்கு முன் எலியென உனை இகழ்ந்தவர் நடுங்க, புலி என செயல் செய்ய புறப்படு வெளியில். எவ்வளவு பொருத்தமான வாசகம். வானம் ஒன்றே நல் வாழ்வன கொண்டு வாழ்ந்த எம் மரவேந்தர் பூனைகள் அல்லர், அவர் புலிநிகர் தமிழ் மாந்தர். இதுவும் அவன் படைத்த கவிதை. நான் புலிகளை தோழராக கொண்டிருக்கிறேன்.
என்ற நிலை ஏற்பட்டதற்கு பிறகு நான் தற்செயலாக புறநானூற்றை ஒரு நாள் புரட்டிக் கொண்டிருக்கிறேன். அன்புள்ள தம்பிகளுக்கு சொல்ல விரும்புகின்றேன், புறநானூறு என்பது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உங்களை போன்ற வீரர்கள் நடத்திய சாகசங்களை படம் பிடித்து காட்டுகின்ற தமிழர்களின் ஒப்பத்தை இலக்கியம். அது கவிதை, அது செய்யுள், அது பழம் பாடல். இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு பின்னால் ஈழ மண்ணிலே நீங்கள் அதை நடத்தி கொண்டு, நான் பள்ளிக்கூடத்து மாணவனாக புறநானூறு படித்திருக்கிறேன், கல்லூரி மாணவனாக புறநானூறு படித்திருக்கிறேன், பொது மேடைகளிலே புறநானூற்று வரிகளை உச்சரித்திருக்கின்றேன். அந்த பாடல்களை படிக்கின்ற பொழுது புலகாங்கிதம் அடைந்திருக்கின்றேன். போர்க்களத்துக்கு அனுப்பிவிட்டு வீரமகன் வெற்றி செய்தியோடு வருகிறானா அல்லது வீரமரணம் என்கிற செய்தி வருகிறதா என்று ஏங்கி தவித்த தாய்மார்களை பற்றி படித்திருக்கின்றேன். அந்த புறநானூற்றிலே ஒரு பாடல், சுவையான பாடல். நான் கூட யோசித்தேன், இந்த பாடல் புலிகளுக்காகவே 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதினாரோ என்று. ஒரு மன்னர், அவன் கவிஞனாக உள்ளது, அவன் பேர் கடலுள் மாய்ந்த இளம் பெருமை. அவன் கடலிலே மடிந்தான், ஆகினால் அவனுக்கு பெயரே கடலுள் மாய்ந்த இளம் பெருமை. அவன் ஒரு பாடல், அற்புதமான பாடல். தமிழன் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்கிறான். தீதும் நன்றும் பிறர் தரவா, தீமையும் நன்மையும் யாரும் கொடுத்து வருவது நாம். செல்வத்து பயனே, செல்வம் படைத்தவர்கள் மற்றவர்களை வழங்கி வாழ்வதே அதற்குத்தான் செல்வம் என்றெல்லாம் கருத்து. அதில் யாரை நண்பராக நீ தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். அந்த கருத்தை படித்துவிட்டு எவ்வளவு யோசனையோடு இந்த கவிஞன் பாடியிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், யாரை நண்பனாக கொள்ள வேண்டும்? எலியனையார் கேண்மை கூடாது. எலிகளின் நட்பை தேடாது. காரணம், அது பிறர் பொருளை அபகரித்து தானியங்களிலே குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய களஞ்சியங்களிலே குவிக்கப்பட்டிருக்கிற தானிய குவியலை களவாடி மற்றவர்கள் உழைப்பிலே சேகரித்து வைத்திருக்கக்கூடிய பொருளை திருடி களவாடி கொண்டு வந்து வலைகளுக்குள்ளே வந்து பதுக்கி வைத்துக் கொண்டு வாழ்கிறது எலி. அப்படிப்பட்ட எலிகளின் நட்பை தேடாதே. எப்படிப்பட்ட நண்பனை தேடு? அவன் சொல்லுகிறான், அந்த கவிஞன் வர்ணிக்கிறான். பிறர் பொருளை அபகரித்துக் கொண்டு வந்து வளைகளுக்குள்ளே பொந்துகளுக்குள்ளே பதுங்கி வாழ்கிற எலிகளை போன்ற மனிதர்களோடு நண்பனாக இருக்காதே, அவர்களை நண்பர்களாக தேர்ந்தெடுக்காதே. அதற்கு மாறாக இனி ஒரு காட்சியை விவரிக்கின்றார். அந்த காட்சியை விவரித்து அதற்கு பிறகு உனக்கு நண்பனாக இருக்கக்கூடிய தகுதியை நிர்ணயிப்பதற்கு ஒரு காட்சியை விவரிக்கிறார். அடர்ந்த காடு, இப்படிப்பட்ட காடு, ஒளிபுக முடியாத காடு என்று விவரிக்கின்றானே IPKF. இப்படிப்பட்ட காட்டையே சூறையாடி உங்களை இருக்கிற இடம் தெரியாமல் நிர்மூலம் செய்து விட்டோம் என்று அறிக்கை கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட காட்டிற்குள்ளே, அரண்யத்துக்குள்ளே, அடர்ந்த கானகத்துக்குள்ளே ஒரு புலி பசியோடு வருகிறது. அந்த கவிஞன் வர்ணிக்கும், பசியோடு வருகிறது. அந்த பசியோடு வருகிற புலிக்கு எதிரே ஒரு காட்டு பன்றி வருகிறது. இந்த புலி பசியின் காரணமாக அந்த காட்டு பன்றியை அடித்து வீழ்த்துகிறது. காட்டு பன்றி அடிபட்டு சென்றது. ஆனால் புலி சாப்பிடுது. பசி, பசிக்காகவே அந்த காட்டு பன்றியை அடித்தது, வீழ்த்தியது. பொறுக்க முடியாத பசிக்கு இரையாக அடிபட்டு கீழே கிடக்கின்ற காட்டு பன்றியினுடைய மாமிசத்தை அது புசித்திருக்க வேண்டும். அது புசிக்கவில்லை. ஒரு முறை அடிபட்டு கிடக்கக்கூடிய காட்டுப்பன்றியை சுற்றி பார்த்துவிட்டு அதற்கு பிறகு அதை சாப்பிடாமலே போச்சு. அதற்கு காரணம், அடிபட்டு விழுந்த நேரத்திலே அந்த காட்டுப்பன்றி வலது பக்கத்திலே விழாமல் இடது பக்கத்திலே விழுந்து விட்டதாம். கவிஞன் சொல்லுகிறான், இடது பக்கத்திலே விழுந்ததனால் தன்னுடைய வீரத்துக்கு இழுக்கு வந்து விட்டது என்று புலி நினைக்கிறதாம். அடித்து சாய்க்கிற பொழுதே வலது பக்கத்திலே சாய்க்காமல் விட்டு விட்டோமே, அது இடது பக்கத்தில் அல்லவா விழுகிறது, இதை போய் சாப்பிடுவது தன்னுடைய வீரத்துக்கு இழுக்கு என்று அந்த புலி நினைத்ததான். கவிஞன் தொடர்ந்து சொல்லுகிறான், பசியோடு திரும்ப சென்று விட்டது காட்டு. இந்த பசியை போக்கிக் கொள்ள அதை புசித்திருக்கலாம், அது புசிக்கவில்லை. சொல்லுகிறான், போய்விட்டது.
மறுநாள் வரையிலே அந்த பசியை தாங்கிக் கொண்டது. மறுநாளும் அந்த காட்டுக்குள்ளே இறை கிடைக்கிறதா என்று வந்தது. வலிய யானை ஒன்று எதிரே வந்தது. இந்த புலி அந்த யானையின் மத்தகஜத்தின் மீது பாய்ந்தது, மத்தகஜத்தை உடைத்தது, வலப்பக்கத்திலே அந்த யானையை சாய்த்தது. சாய்ந்து விழுந்த யானையினுடைய மாமிசத்தை அது புசித்து விட்டு பசியாறி சென்றது என்று அந்த கவிஞன் குறிப்பிட்டு விட்டு, பசித்தாலும் கூட தன் வீரத்துக்கு இழுக்கு என்று கருதுகிற நேரத்திலே பசியை பொறுத்துக் கொண்டு மறுநாள் வரை பொறுத்திருந்து ஒரு யானையை சாய்த்து அதனுடைய மாமிசத்தை புசித்து விட்டு செல்லக்கூடிய வீர உணர்ச்சி கொண்டிருக்கக்கூடிய புலிகளை போன்றவர்களை நீ நண்பனாக கொள். என்னுடைய கற்பனை அல்ல, அல்லது இந்த காட்டிலே இந்த இளம் தம்பிகளை சந்திக்கிற நேரத்திலே உங்களுக்காக பேசுகிற வார்த்தை அல்ல. இது 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழ் புலவன் ஒருவன், ஒரு மனிதன் தமிழன் எப்படி வாழ வேண்டும் என்று இலக்கணம் வகுத்த நேரத்திலே யாரை நீ நண்பனாக கொள்ள வேண்டும் என்று இலக்கணம் வகுத்த நேரத்திலே வகுத்து விட்டு போன இலக்கணம். ஆக புலிகளை நண்பனாக கொள்ள என்று சொன்னான். என்னால் உங்களைப் போல போராடக்கூடிய அளவுக்கு நான் ஆற்றல் படைத்தவன் அல்ல, உங்களை போன்ற தியாக உள்ளம் கொண்டவன் அல்ல, உங்களுடைய துணிச்சல் எனக்கு கிடையாது. ஆனால் உங்களை நண்பர்களாக கொள்ளக்கூடிய தகுதி எனக்கு. ஆகவேதான் இந்த அடர்ந்த காட்டிலே உங்களை தேடி வந்தேன். 2000 வருஷத்துக்கு முன்னாலே உயர்வு நவிச்சியாக ஒரு புலியை பற்றி புலவன் ஒருவன் இப்படி எழுதினால் அது நடக்கக்கூடியதா என்று கேட்டால், தங்கள் தாய் நாட்டினுடைய விடுதலைக்காக கழுத்திலே விஷக்குப்பிகளை சுமந்து கொண்டு மரணத்தின் வாசலில் எந்த நேரத்தில் நின்று கொண்டு திருமணத்துக்கு அழைப்புதல் கொடுப்பதை போல மரணத்துக்கு அழைப்புதல் கொடுத்து அந்த அழைப்புதலை விஷக்குப்பிகளாக, சயனைடு குப்பிகளாக உங்கள் கழுத்திலே தொங்கவிட்டுக் கொண்டு, சுதந்திரம் அது எங்கள் பிறப்புரிமை, அதை அடைவதற்காக நாங்கள் மரணத்தை எந்த கட்டத்தில் முத்தமிடுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்று தெரிகின்றீர்களே. அது புலியினுடைய வாழ்க்கையை கவிஞன் மரணித்தார் இன்றைக்கு நிகழ்காலத்தில் நீங்கள் நிகழ்த்தி காட்டிக் கொண்டு, ஆனால் இந்த தியாகம், இந்த அற்புதமான வீரம், ஒப்புமை சொல்ல முடியாத இந்த துணிச்சல் 100 மடங்கு சர்வ பலத்தோடும் மூர்க்கத்தனமாக மூர்த்தன்யமாக தாக்குகின்ற எதிரிகளின் படைகளை சின்னாபின்னம் செய்து சிதறடிக்கக்கூடிய உங்களுடைய நெஞ்சு உரம், அது உலகத்தின் பார்வை தெரிகிற காலம். ஒவ்வொரு விடுதலை இயக்கத்துக்கும் ஒவ்வொரு தேசம் முழு அளவிலே உதவி செய்து, பல நாடுகள் உதவி செய்துதான் விடுதலை இயக்கங்கள் தாக்குப்பிடித்திருக்கிறது சொன்னார். இதிலும் ஒரு புதிய சரித்திரம். எந்த தேசமும் பகிரங்கமாக அங்கீகாரம் செய்து உங்களுக்கு உதவி செய்யாவிட்டாலும் கூட உங்கள் சொந்த மண்ணிலே நின்று கொண்டு உதிரம் சிந்தி ரத்தம் சிந்தி போராடக்கூடிய உங்களுடைய போராட்ட வரலாறு இருக்கிறதே, இது உலக வரலாற்றிலே தனியான ஒரு பொன்னேடு. கவிஞர்கள் தோன்றியிருக்கிறார்கள், கலைஞர்கள் தோன்றியிருக்கிறார்கள், புலவர் பெருமக்கள் தோன்றியிருக்கிறார்கள் தமிழர்கள் வரலாற்றிலே, தமிழ் இனத்திலே. ஓவியர்கள் தோன்றியிருக்கிறார்கள், சிற்பக்கலை வல்லுநர்கள் தோன்றியிருக்கிறார்கள், எழுத்தாளர்கள், பாடலாசிரியர்கள், தத்துவ மேதைகள் தோன்றியிருக்கிறார்கள், பகுத்தறிவு பகலவன் பெரியார் தோன்றியிருக்கிறார். அவர் வழியிலே பேரறிஞர் அண்ணா, அந்த வரிசையிலே இன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழக உணர்வுகளை தாங்கியிருக்கக்கூடிய கலைஞர் அங்கே இருக்கிறார். எண்ணற்ற தலைவர்கள் உலகத்திலே தோன்றியிருக்கிறார். போர்க்களத்திலே ஆயுதமேந்தி மிகப்பெரிய வலிமை கொண்ட ராணுவங்களை எதிர்த்து களம் அமைத்து வியூகம் அமைத்து ராணுவ தந்திரத்தோடு படைகளை முறியடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க தளபதி ஏறத்தாழ பல நூறாண்டுகளுக்கு பிறகு ஒரு தலைவர் தோன்றியிருக்கிறார் என்று சொன்னால் இயக்கத்துடைய தலைவர் பிரபாகரன். தமிழனுக்கு நாடு எதற்காக? நாடு வேண்டும். ஏன் இருக்கக்கூடிய இந்த பூபாகத்திலேயே, இலங்கை பூபாகத்திலேயே அவர்கள் வாழக்கூடாதா என்று, எப்படியும் வாழலாம் என்று
அடிமை வாழ்க்கை வாழ்வதற்கு தயாராக இருக்கிறவர்கள் விடுதலையினுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாதவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஏறத்தாழ 37 லட்சம் தமிழர்கள் இலங்கை பூபாகத்தில் இருக்கின்றார்கள். ஏறத்தாழ 28 லட்சம் தமிழர்கள் பூர்வீக தாயகத்தினுடைய உரிமை தமிழர்கள், இந்த மண்ணின் மைந்தர்கள் இங்கே வாழ்கிறார்கள் என்று சொன்னால் 50,000 பேர் வாழக்கூடிய நாடு சுதந்திர நாடாக. கீரை பாத்தி அகலமுள்ள நாடுகள் உலக வரைபடத்திலே சுதந்திர நாடுகளாக இருக்கின்றன. எல்லா வளமும் பெற்ற இந்த ஈழம் ஏன் தனி நாடாக இருக்கக்கூடாது? தனி நாடாக தனி அரசு அமைத்து வாழ்ந்தவர்கள் நீங்கள், உங்கள் மூதாதையர்கள். எவனுக்கும் அடிமையாக நீங்கள் வாழ்ந்ததில்லை. போர்த்துகீசர் வருகைக்கு முன்பு எவனுக்கும் அடிமையாக வாழ்ந்ததில்லை. ஒல்லாந்தர் வருகைக்கு முன்பு வரலாற்றின் வைகரை காலத்திலே இருந்து, சரித்திரத்தின் தொடக்க காலத்திலே இருந்து இந்த மண்ணின் உரிமை மிக்க மன்னர்களாக நீங்கள் அரசோச்சி வாழ்ந்தவர். இந்த மொழி இருக்கிறதே, உயிருக்கு மேலான தமிழ் மொழி. உலகத்திலே இந்த மொழிக்கு நிகரான பழமையான மொழி ஒன்று கிடையாது. சொல்லுவார்கள், லத்தீன் என்பார்கள், கிரேக்கம் என்பார்கள், பழமையான மொழிகள் எபிரேயம் என்பார்கள், சமஸ்கிருதம் என்பார்கள். ஆனால் அந்த மொழிகளை விட பழமையான மொழி ஒன்று உலகத்திலே உண்டு என்று சொன்னால் அது தமிழ் மொழி. இந்த மொழிக்கு இலக்கணம் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்டது, தொல்காப்பியம். மிக மிக பழமையான மொழி. கட்டிடக்கலை 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழனுக்கு தெரிந்திருந்தது. இன்னும் கூட சொல்லுகிறேன், உங்களை முப்பக்கமும் ஏன் சில இடங்களிலே நாலாபுரத்திலும் கடல் சூழ்ந்திருக்கிறதே, உலகத்திலே முதலாக கடலில் மரக்கலம் செலுத்த கற்றுக் கொடுத்தவன், கற்றுக்கொண்டவன் தமிழன். ஆங்கிலத்திலே சொல்வதானால் the first seafaring race were the Tamils. கிரேக்கர்கள் அல்ல, ரோமானியர்கள் அல்ல. உலகத்திலே முதலாக கடலில் கலம் செலுத்துகின்ற பிரிட்டிஷ்காரனுடைய பிடியிலிருந்து விடுபட்டதற்கு பிறகு படிப்படியாக சிங்கள ஆதிக்கத்துக்கு கீழே அடிமைகளாக தமிழர்கள் ஆக்கப்பட்டு வாழ்வு இனி இல்லை, சிங்கள அரசில் இல்லை, இது தேவையில்லை, சிங்கள ஆதிக்கம் தேவையில்லை, இந்த அடிமை விலங்குகளை உடைத்தெறிவோம் என்று நீங்கள் இந்த விடுதலைக்காக இந்த இயக்கம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. தந்தை செல்வா தன்னுடைய இறுதி நாட்களில் அதைத்தான் சொல்லிவிட்டு போனார். அதற்கு பிறகு பாராளுமன்றம் சென்றவர்கள், நாடாளுமன்றம் சென்றவர்கள், சத்தியாகிரகம் பேசியவர்கள், பாராளுமன்றத்திலே பேசியே தமிழனுக்கு தனிநாடு வரை கொண்டு வந்து விடலாம் என்று சொன்னவர்கள் சந்தர்ப்பவாதிகளாக, லட்சியங்களை விலை பேசுகின்ற பச்சோந்திகளாக மாறி போனார்கள். இந்த சென்னல் முழங்கும் நஞ்சை முல்லை காடு மணக்கும் நாடு, அகில் தேக்கு போன்ற செல்வம் விளைகின்ற நாடு. அப்படிப்பட்ட அற்புதமான காடு, இயற்கை செல்வம், அழகாய் முத்து குவியும் கடல்கள், முத்து விளைகின்ற கடல், செல்வம் குளிக்கின்ற கடல். இன்றைக்கு மீன் வளம் இந்த கடலிலே இருக்கிறது என்று சொன்னால், அந்த மீன் வளம் ஒன்றை வைத்துக் கொண்டே ஈழ நாடு அந்நிய செலாவணி ஏராளமாக ஈட்டி செல்வம் கொளிக்கின்ற நாடாக ஆக்க முடியும். சுற்றுலாத்துறை, உலகெங்கும் இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளை கொண்டு வந்து ஈழத்திலே சுற்றுலாத்துறையின் மூலமாகவே உலகத்தில் சுற்றுலாவை வைத்தே அந்நிய செலாவணி மூலம் குபேர நாடுகளாக வாழ்கிற நாடுகள் இருக்கின்றன. இது வாழ முடியும். திரிகோணமலையை கைப்பற்றினால் தென்கிழக்கு ஆசியாவை கைப்பற்றுவேன் என்று சொன்னார் நெப்போலியன் ஒருவர். அப்படிப்பட்ட திரிகோணமலை துறைமுகம் இந்து மகா சமுத்திரத்தையே கட்டியாளக்கூடிய கேந்திரமான நிலையம். அதனால்தான் அமெரிக்கர்களின் பார்வை இங்கே இருக்கிறது. வல்லரசு போட்டியிலே இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய பார்வையும் இருக்கிறது. அது தமிழனுடைய துறைமுகம், ஈழத்தின் உரிமையான இடம். அதனால் தான் குடியேற்றங்களை கொண்டு வந்து அதிகப்படுத்துவதற்கான அடிப்படை காரணமே திரிகோணமலையிலே தமிழர்களின் எண்ணிக்கையை குறைத்து சிங்களவர்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டும் என்ற நோக்கம். புராதனமான உங்கள் மண்ணிலே தமிழர்களை விரட்டிவிட்டு சிங்களவர்களை கொண்டு வந்து துப்பாக்கி முனையிலே அவர்களை கொண்டு வந்து குடியமர்த்தி விட்டு அந்த பகுதியை
காவல் செய்வதற்கு ராணுவத்தையும் கொண்டு வந்து அங்கே துணைக்கு அமர்த்தக்கூடிய நிலையிலேதான் இனி சுதந்திர ஈழத்துக்காக தாக்குதலை நடத்த வேண்டும் என்ற நிலையிலேதான் தாக்குதல் நடத்தினீர்கள். நிலையே இயக்குகின்ற சூத்திர கயிறு அங்கேதான் இருக்கிறது. ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் அங்கே மனித உரிமைகள் பாதிக்கப்படுகின்ற இடங்களிலே எல்லாம் அதை பற்றி உரிமைகளை காப்பாற்றுவதற்கு தலையிடுவதற்கு இருக்கக்கூடிய இலாக்கா தென்கிழக்கு ஆசியாவிலே இருக்கக்கூடிய மனித உரிமை பிரச்சனையை கவனிக்கக்கூடிய டைரக்டரை சந்திப்பதற்கு நான் அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்தேன். இப்பொழுது அவர் வங்காளதேசத்திலே அம்பாசிடர் நான் போய் பார்த்தோம். அவரோடு இன்னும் 2 பெரிய அதிகாரிகள் எனக்கு இந்திய தூதராலயத்தினுடைய தூதர் மூலமாக நான் சந்திப்பதற்கு நேரம் பேசுவதற்கு இடம் நேரம் பேச ஆரம்பித்தார். அவர் எடுத்த உடனே இலங்கையிலே தமிழ் பயங்கரவாதிகள் அனுமதிக்காது. ஆகவே இலங்கை அரசாங்கம் நான் அடுத்த நிமிடத்திலே சொன்னேன், kindly correct that word. I don't agree to be, they are not terrorists. பயங்கரவாதிகள், they are freedom. சுதந்திரம் போராட்டம் சொன்ன உடனே அவர் முகத்தை அந்த இடத்திலே வந்து பேசுகிறவன் அவர் சொல்லுகிற பொழுது நாசுக்காக நாகரீகமாக பேசி பழகுகிற நபர்களை சந்தித்திருப்பான். நான் திரும்ப சந்திக்க போகிறேனா? நானே அவரிடத்திலே நாகரீகமாக பேச வேண்டும், அவன் அநாகரிகமான கருத்தை சொல்லுகிற பொழுது என்னுடைய அணுகுமுறை கொஞ்சம் கரடு முரடாக இருந்தவனே முகத்தை. அப்பொழுது நான் சொன்னேன், கொடூரம் நிறைந்த காரியங்களை செய்யக்கூடிய மொசாத் இன்றைக்கு இயங்குகிறது இஸ்ரேல் உளவுப்படை என்று சொன்னால், அந்த இஸ்ரேலியர்கள் இயங்குவதற்கு அமெரிக்க நாட்டு தூதராலயத்திலே நீங்கள் ஒரு பிரிவினை திறந்து வைத்திருக்கிறீர்கள். ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் செக்ஷன் என்று அமெரிக்க தூதராலய கட்டத்திலே நான் விடுதலை புலிகளை ஒழித்து கட்டி விடுவேன் என்று ஜெயவர்தனா சொன்னான் 85ஆம் வருஷம் தொடக்கத்தில். லலித் அத்துலத் புதலியும் பிரேமதாசாவும் பாராளுமன்றத்திலே இலங்கையிலே சொன்னார்கள், பூண்டோடு இல்லாமல் செய்து விடுவோம், பூண்டற்று போக செய்து விடுவோம் தமிழர்களை சொன்னார். நான் எங்கள் பாராளுமன்றத்திலே இதை எடுத்து பேசியிருக்கிறேன். நடந்ததா? முடிந்ததா? பாகிஸ்தானிடமிருந்து ராணுவ தளவாடங்கள், சீனாவிலே இருந்து கடல் படையிலே இயங்கக்கூடிய வேகமாக செல்ல ஈழத்தினார் சிங்கள அரசாங்கத்தின் தலையிலே விடுத்து விடுதலை புலிகளை ஒழிப்பதற்கு வழி என்ன என்று யோசித்தார். தென்னாப்பிரிக்க சர்க்காரோடு பேரம் பேசினார். தென்னாப்பிரிக்க சர்க்கார் அங்குள்ள கோடிக்கணக்கான நீக்ரோக்களின் குரல் வலையை நெரித்துக் கொண்டிருக்கிறது. எங்கள் இந்திய நாட்டு பிரதமர் நீக்ரோக்களுக்காக பாரங்கம் சுற்றி பறை சாட்டுகிறார். ஆனால் அந்த நீக்ரோக்களின் கழுத்தை அறுப்பதற்கு இருக்கக்கூடிய தென்னாப்பிரிக்க சர்க்காரோடு சிங்கள சர்க்காருக்கு இன்றைக்கும் உறவு இருக்கிறது. இதை ஒரு முறை சொன்னதற்காகத்தான் எங்கள் இந்திய நாட்டினுடைய பிரதம அமைச்சருக்கு என் மீது அளவற்ற கோபம். இதை சுட்டி காட்டியதற்கு நான் பேச்சு வேறு திசையிலே சென்று விடுமாக அதற்குள்ளே செல்ல விரும்பவில்லை. அங்கே இருந்து ஆயுதம் வாங்கினான், கவச வண்டிகள் வாங்கினான், உங்களுடைய கண்ணி வெடிகளுக்கு ஈடு கொடுக்கக்கூடிய பாதிக்கப்படாத கவச வண்டிகள் அனுப்பி வைத்தான். கோடிக்கணக்கிலே பணம் செலவழித்து என்ன ஆயிற்று? பஃபல் என்பது அவன் அனுப்பிய வண்டி. பஃபல் என்றால் ஆங்கிலத்திலே பஃபலோ, எருமை மாடு மழை பெஞ்சாலும் போகாது, அது மாதிரி பெயர். என்ன செய்தாலும் அது அசையாது. ஆனால் நீங்கள் வைத்த கண்ணி வெடிகளிலே அது தூளாக. நான் போட்டோ எடுத்து பார்லிமெண்ட் காட்டி சகோதரர்கள் அனுப்பி வைத்தாங்க. அந்த பஃபல் ஆமட் கார் உடைஞ்சு கிடக்கு. அடுத்த முயற்சியும் தோற்கடிக்கப்பட்டது. உள்ளிட்ட தளபதிகள் 17 பேரும் விஷக்குப்பிகளை எடுத்து வாயிலை 12 பேர் அந்த இடத்திலேயே மடிந்தார்கள். அதற்கு பிறகும் கூட ஆத்திரம் தீராமல் அவர்கள் மீது காயங்கள். இதைவிட ஒரு துரோகம் எனக்கு சரித்திரத்திலே நான் இந்த துரோகத்தின் விளைவாகத்தான் அதற்கு பிறகு முடியாது, ஆஸ்பத்திரி வசதி இல்லை, ஜாஃப்னா மருத்துவமனையிலே போய் டாக்டர்களையும் தாதி பெண்களையும் கொண்டார்கள். தமிழர்களின் பிரேதங்களை நாய்கள் தின்னுகிற காட்சியை பார்த்தோம். நான் டெல்லி பட்டணத்திலே அரசியல் தலைவர்கள் வீடுகளுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும்
சும்மா நவம்பர் மாதத்துக்கு குளிரிலே வீடியோ டெக்கையும் டிவியும் கொண்டு போய் போட்டுக்காங்க. நாடாண்டவன் பாராண்டவன் அலைகடலை ஆடியாக முக்கியமான காரணம் அடிப்படை ஒழுக்கம். இளைஞர் இப்படி இருக்க வேண்டும் உலகத்திலே என்று சொன்னால் அதற்கு இலக்கணமாக நீங்கள் இருக்கிறீர்கள். உலகத்திலே இளைஞர்கள் எல்லாம் போதை பொருள்களுக்கு எத்தனையோ தவறான பழக்கங்களுக்கு அடிமைகளாகி கொண்டிருக்கிற நேரத்திலே லட்சியத்தை மாத்திரமே நெஞ்சிலே ஏற்றிக் கொண்டு சொன்னார் சகோதரர் பிரபாகரன் ஒரு முறை என்னிடம் சொன்னார், இந்த இனத்து பெண்களுக்கு தீங்கு செய்வதை சீறி எழுந்து அரண்மனை வாசலுக்கே சென்று அவள் வருகையை வாயில் காப்போர் மன்னனுக்கு தெரிவிக்க உள்ளே வர சொல்ல அந்த மன்னன் சொல்ல எதிரிலே போய் நின்ற நேரத்திலே மன்னன் கேட்டார், நீர்வார் கண்ணு யாரையோ நீ மணக்கூடி கண்களிலே நீர் நிறைந்த பெண்ணே நீ யார்? அவள் என்ன சொன்னாள்? பெரும்பெயர் புகார் என்பதியே தன் மகனை தேர்காலிலே இட்டு பலியிட துணிந்தானே மனுநீதி சோழன். மகன் பசுவினுடைய கன்றை தேர் ரதத்தை ஏற்றி கொண்டு விட்டான் என்று அறிந்து அந்த தாய்ப்பசு ஆராய்ச்சி பண்ணி அடித்ததாம். இந்த அநீதியை கேள்விப்பட்டு தன் மகனையே தேர்காலி அதற்கு பிறகு அவன் மார்பிலே வேல் தாங்கி செத்து போனான் என்பதை அறிந்து அவள் பட்ட மகிழ்ச்சியை சொல்கிறான் புலவன். செங்களம் துளவு போல் சிதைந்து வேறாகிய படுமகன் கிடைக்கை காணி நீங்க ஞானியும் சிவப்பான அந்த யுத்த பூமி ரத்தம் சிந்தியதனாலே அதை தேடுகிறாளாம். அவயவங்கள் சிதைந்து வேறாகிய துண்டு துண்டாகி போய்விட்டான். அவன் வீரமரணம் அடைந்தான் என்பதை பார்த்து 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த நேரத்திலே ஏற்பட்ட மகிழ்ச்சியை விட அதிக மகிழ்ச்சி பெற்றாள் எந்த தாயை. அப்படிப்பட்ட தியாக உணர்ச்சியோடு உறுதி உணர்ச்சியோடு இன்றைக்கு இந்த போர்க்களத்திலே போராடி கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய லட்சியத்துக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து உங்களுக்கு துணை நிற்பேன். தமிழ் ஈழம் மலர்ந்து சுதந்திர தமிழ் ஈழத்தை தரிசிக்கிற நேரத்திலே சுதந்திர தமிழ் ஈழ மக்கள் 1000 ஆண்டுகளுக்கு போராட்டத்திற்கு நன்றி செலுத்துவார்கள். எதிர்கால தலைமுறை ஈழ தலைமுறை உங்களுக்கு நன்றி நாளில் வாழ்க்கையிலே பயன் நிறைந்த சுதந்திர தமிழ் ஈழத்திலே மீண்டும் சந்திக்கிற பாக்கியம் இதுவரை உயிரிழந்த நமது சக போராளிகளுக்கு 1 நிமிட நேரம் மௌன அஞ்சலி செலுத்தி